இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவினாஷ் பிரகாஷ் அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய நாங்கள் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். ஆக்சுவலா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா சர்வதேச திரைப்பட விழாலாம் கலந்துக்கிட்டு நிறைய விருதுகள்லாம் வந்து வாங்கியிருக்கு. ஸோ அதனாலே வந்து இந்த படத்துக்கான ஒரு ஹைப் வந்து கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. ஓகே, பல விருதுகளை வந்து வாங்குச்சு, இந்த படம் வந்து எப்படி இருக்குமா அப்படின்ற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து எல்லாருக்குமே இருந்துச்சு. ஸோ இப்போ அந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தினுடைய ஒன்லைன ஸ்டோரி என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, படத்துல வந்து பாத்தீங்கன்னா 3 சின்ன பசங்க இருக்காங்க, ஒரு நாய் இருக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்பா இருக்காரு. ஆனா அந்த அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைவேட் ஒரு ஸ்கூல் மாதிரி வச்சு நடத்திட்டு இருக்காரு. ஆனா அவர் எந்த மாதிரியான ஒரு அப்பானா ஒரு டாக்ஸிக்கான அப்பா. ரொம்பவுமே வந்து பசங்களை வந்து ஒரு கோரமா வந்து தாக்கிட்டு ஒரு மாதிரி சைக்கோத்தனமான வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு கரண்டை கட் பண்ணி விட்டுட்டு தண்ணி எல்லாம் வந்து டேப் பண்ணி விட்டுட்டு எதுவுமே கிடைக்காம ஒரு டார்ச்சர் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காப்ல. ஸோ பசங்களை ஏன் வந்து இவர் வந்து தன்னுடைய பசங்களவே வந்து இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு, இவர் ஏன் வந்து மனைவி கூட வந்து வாழல, ஏன் வந்து பிரிஞ்சிருக்காரு, இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள எல்லாத்துக்குமான ஒரு விடை தான் வந்து இந்த நாங்கள் வந்து திரைப்படம். இதுதான் வந்து இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரியும். ஸோ ஸ்டோரி கேட்கும் போது இது என்னடா கதை, 3 பசங்க இருக்காங்க, ஒரு சைக்கோ டேட் இருக்காரு, இவர் வந்து டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காப்ல. ஸோ அதுல வந்து எப்படி திரும்பினாரு அப்படின்றதா, இதுக்காக வந்து இவர் அவார்டு தான் கொடுத்தாங்க அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா அதுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து படத்தினுடைய ஸ்கிரீன் பிளே அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல வந்து ரொம்பவுமே வந்து மெனக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த படம் வந்து எல்லாருக்குமான படமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது எல்லாருக்குமான படம் கிடையாது. நான் வந்து ஆக்ஷன் படம் பார்ப்பேன், நான் வந்து ஒரு குத்து சாங் இருந்தா தான் வந்து பார்ப்பேன், ஒரு மாசான பிஜிஎம் இருந்தா தான் படம் பார்ப்பேன் அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த படம் வந்து உங்களுக்கான படம் இல்லை. இதெல்லாம் எதுவுமே இல்லை, ஒரு சவுண்ட் இல்லை, ஒரு சண்டை இல்லை, ஒரு பாட்டு இல்லை, எதுவுமே இல்லாம அமைதியா வந்து ஒரு படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுப்பா அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை போய் பாருங்க. இந்த படம் வந்து உங்களுக்கான படம் தான். இந்த படத்துல நடிச்சிருக்க ஒரு 3 பசங்க நடிச்சிருக்காங்க. உண்மையிலேயே 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான வந்து ஒரு ஆக்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன் ஒரு நாய் நடிச்சிருக்கு. ஸோ அந்த நாய் கூட வந்து பக்காவா வந்து படத்துல வந்து ஆக்ட் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்ல, இவங்களுக்கு எல்லாம் அப்பாவா வரக்கூடிய அந்த அப்துல் ரஃபே அப்படின்னு தான் வந்து அவருடைய பேரு, அப்துல் ரஃபேன்னு நினைக்கிறேன். ஸோ அவருடைய ஆக்டிங் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து பண்ணியிருந்தாப்ல. ஏன்னா ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது அப்பானா இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தோணும். ஆனா அந்த கேரக்டர் ஆர்க்கு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வர பாத்தீங்கன்னா ஐயோ யாரா இவன் அப்படி அந்த கேரக்டரை காட்டும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெறுப்பு, ஒரு கோபம் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எண்டிங்ல முடிக்கும் போது வந்து ஸோ இதுக்காக தான் இவ்வளவுலாம் பண்ணாரா அப்படின்ற மாதிரியான ஒரு எண்டிங்கோட முடிச்சிருவாங்க. இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் எழுதப்பட்ட விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா உண்மையில வந்து அருமையா இருந்துச்சு. ஏன்னா ஒரு கேரக்டர் வந்து அங்க திரையில அழுகுறாங்க அப்படின்னா நீங்களும் அழுகணும். அங்க சிரிப்பு காமெடி ஓடிட்டு இருக்குன்னா நம்மளுக்கு வந்து சிரிப்பு வரணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் இருக்குல்ல. ஸோ அதே மாதிரியான ஒரு கனெக்ஷன் வந்து அந்த அப்பா கேரக்டருக்கும் உங்களுக்கு வந்து இருக்கும். அவர் ஸ்கிரீன்ல பார்க்கும் போதே வந்து உங்களுக்கு வந்து ஒரு வெறுப்பு, ஒரு கோவம் ஏற்படும். ஸோ அந்த அளவுக்கு வந்து அருமையா வந்து அந்த கேரக்டர் வந்து அப்படியே கேரி பண்ணி வந்து கொண்டு போயிருந்தாப்ல. படத்துல வந்து ஒரே ஒரு மெலடி சாங் ஒன்று இருக்கு. அது மட்டும் இல்லாம பேக்ரவுண்டு மியூசிக்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே லைவ் ரெக்கார்டிங் தான் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த லைவ் ரெக்கார்டிங்குமே வந்து பாத்தீங்கன்னா எந்த வித அந்த நாய்ஸ் சத்தம் அந்த மாதிரிலாம் எந்த விஷயமே இல்லை. ஸோ அருமையா வந்து சூப்பரா இருந்துச்சு. என்ன ஒண்ணு, இந்த படத்தினுடைய அந்த மேக்கிங்கான செலவு வந்து ரொம்ப கம்மியோ அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ரி படம் பார்த்துட்டு இருக்கோமோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து வரும். கண்டிப்பா அந்த படம் பாத்தீங்கன்னா உங்களுக்குமே அந்த ஒரு ஃபீல் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த படம் வந்து எல்லாருக்குமே வந்து இந்த படம் வந்து புரிஞ்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து கொஞ்சம் டவுட் தான். நீங்க நார்மல் ஆடியன்ஸாவே இருந்தாலும் இந்த படம் உங்களுக்கு புரிஞ்சிருமானா இந்த நார்மல் ஆடியன்ஸாவே இருந்தாலும் உங்களுக்கு இந்த படம் புரியறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே கம்மி. ஏன்னா சில சீன்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளாஷ்பேக் சீன்ஸ், அவங்க அப்பா கூட வந்து டார்ச்சர் பண்ற சீன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கலாம். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் நைட் ஷேடோல காட்டுவாங்க. ஸோ நல்லா இருக்கிற சீன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கலர்ல காட்டுவாங்க. எதுக்கு வந்து இந்த பிளாக் நைட்ல காட்டினாங்க, இந்த சீன் எல்லாம் எதுக்கு வந்து இந்த கலர்ல காட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு நார்மல் ஜெனரல் ஆடியன்ஸ்க்கே புரியுமா அப்படின்னா வந்து அது வந்து ஒரு கேள்விக்குறிதான். நான் வந்து பெரிய வந்து ஒரு சினிமா டீகோடிங் பண்ணிருக்கேன்ப்பா, சினிமா ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன், எனக்கெல்லாம் புரியும் அப்படின்னா உங்களுக்கெல்லாம் புரியும் தான். ஆனா அந்த நார்மல் ஆடியன்ஸுக்கு போய் அது போய் இப்போ சேர்ந்துச்சா, அது என்ன எமோஷன் அது மூலமா நீங்க கடத்துறீங்க அப்படின்னா அந்த இடத்துலதான் வந்து அந்த படத்தினுடைய பிரச்சனையை வந்து ஆரம்பிக்குது. ஏன்னா அது நார்மல் ஆடியன்ஸுக்கான படமும் கிடையாது அப்படின்றதான் வந்து உண்மை. ஏன்னா படத்திலே வந்து பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீ போய் படம் பார்த்தா தான் புரியும். ஸோ இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வந்து வச்சிருக்காங்கப்பா, இந்த மாதிரிலாம் ஓகேப்பா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நிறைய வந்து இருக்கு. ஸோ இந்த படத்துல வந்து ஒரு சின்ன ஒரு கதையும் வந்து சொல்லப்படுது. ஸோ இதனாலதான் வந்து அந்த அப்பா வந்து இந்த பசங்கள்லாம் வந்து இவ்வளவு தூரம் வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா ஒரு ஷூ வந்து பாலிஷ் பண்ணா கூட என் மூஞ்சி அதில் தெரியணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருப்பாப்ல. அது ஷூ வந்து ஒரு நாய் கடிச்சிடும், அந்த நாயை போட்டு அடின்னு வெளுத்துட்டு இருப்பாங்க. ரொம்பவுமே வந்து ஒரு டாக்ஸிக்கான ஒரு ஃபாதர். நம்மளுக்கே வந்து ஸ்கிரீன்ல பார்க்கும்போது வந்து வெறுப்பா வரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவர் டார்ச்சர் பண்றாருன்னா அதுக்கு பேக்ரவுண்ட்ல அவருக்கான ஒரு பேக் ஸ்டோரி இருக்குல்ல. ஸோ அது வந்து ஏற்றுக்கொள்ளும்படியா இல்லை அப்படின்றதான் வந்து என்னுடைய கருத்து. நீங்களே படம் பார்த்தா உங்களுக்கே தோணும், ஸோ இதுக்காகலாம் வந்து ஒரு அப்பா வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு இது பண்ணுவாங்க, டார்ச்சர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து தோணும். ஸோ இன்னுமே வந்து அந்த அதுக்கான ரீசனை வந்து இன்னுமே வந்து ஒரு கரெக்டா வந்து மெனக்கெடுத்து இன்னும் கொஞ்சம் ரைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே அந்த படம் வந்து இன்னும் அருமையாவே வந்துருக்கும். ஸோ மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா நிறைய அவார்டு வாங்கின ஒரு படம் தான். மேக்கிங் வைஸ் வந்து ஓகே தான். பட் எல்லா ஆளுக்கும் சென்றடைய
முடியுமா, ஒரு நார்மல் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் வந்து பிடிக்குமா அப்படின்னா வந்து இந்த படம் வந்து ஒரு கேள்விக்குரியதான். நார்மலா வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி படம் பார்த்த ஒரு ஃபீல் தான் வந்து எனக்கு கொடுத்துச்சு. பட் இருந்தாலுமே வந்து எனக்கு வந்து ஒரு ஆக்ஷன் காமெடி எந்ததுமே வேணாப்பா, ஒரு சத்தமே இல்லாம அமைதியா சைலண்டா வந்து ஒரு அழகான ஒரு படம் போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு, எனக்கு வந்து நிறைய பொறுமையெல்லாம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த நாங்கள் படத்தை போய் நீங்க வந்து ஒரு இடம் வந்து பார்த்து வரலாம். ஸோ இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு வந்து ஒரு 60 மார்க் கொடுப்பேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒன் டைம் ஒரு வாட்சபிளான ஒரு ஃபீல் குட் மூவி தான் வந்து இந்த நாங்கள் திரைப்படம். ஸோ இதே மாதிரியான அடுத்த ஒரு படத்தில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் ரிவ்யூ எல்லாம் பார்க்குறாங்க, கமெண்ட்லாம் பண்ணுறாங்க, ஆனால் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா அது இன்னுமே வந்து எங்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதே மாதிரியான அடுத்த ரிவ்யூவில் வந்து சந்திக்கிறோம். நன்றி.